நாங்கள் சித்திரை திருவிழா பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விசேஷம் திருத்தேரோட்டம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஈவன் தான் நாங்கள் இப்போ கேரளாவில் செட்டில் ஆகிருக்கோம். கல்யாணம் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் எல்லாமே அதுதான். இருந்தாலும் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சாமியை சந்தோஷமாக கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன மனசில் நினச்சி பிரார்த்தித்து நம்ம மீனாட்சி அம்மனை பார்க்க வந்தாலும் அது நம்ம கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்து இதுதான் என்னுடைய அனுபவம். இவ்வளோ வருஷமாக இது கண்டினியூஸாக இந்த திருவிழாவை அப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த அனுபவங்கள் இல்லையா, அந்த பழமை மாறாமல் இப்போவும் அது கண்டினியூஷனாக கொண்டு வர்றது. எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அந்த மதுரைனாலே ட்ரெடிஷன் தான். அந்த பழமை மாறாமல் இப்போவும் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு 30 வருஷமாக பார்க்குறோம். வருஷம் பார்க்கும்போது எப்பயும் புதுசாக பார்க்குற மாதிரியே நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கும். மதுரைன்னா நல்ல சித்திரை திருவிழா தான். மக்களோட கூட்டத்தோட சாமி பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். திருவாரூர் தேர் எப்படி அசைஞ்சு வருமோ அதே மாதிரி மதுரையோட தேர் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனோட தேர். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் பாரம்பரியமாக இந்த சித்திரை திருவிழா பார்க்குறது வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீனாட்சி அம்மன் வந்து அதுக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்க்குற ஊர் வந்து எங்கள் மதுரை தான். அவ்வளோ அழகாக இருக்கும். மதுரைனாலே அவ்வளோ ஃபேமஸான ஊர். இங்கே எப்படி ஜிகர்தண்டா மதுரையில் ஃபேமஸாக இருக்கும், அதே மாதிரி சித்திரை திருவிழான்றது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் தேரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ காலையிலே 4 மணிக்கு கிளம்பி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தேரில் வந்து மீனாட்சி அம்மன் வர்ற அழகு இருக்கே, அதை பார்க்குறதே அவ்வளோ அம்சமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம்.